சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சைவ சமயங்கள், சுத்த சன்மார்க்கம். இது 2த்துக்கு டிஃபரெண்ட் என்ன? காமனான பாயிண்ட்ஸ் என்னன்றத நம்ம ஒண்ணொண்ணா பேசுவோம் சார். ஃபர்ஸ்ட் சைவம் சமயம்னா என்ன சார்? சைவம் அப்படிங்கிறது இந்த மண்ணினுடைய ரொம்ப பழமையான ஒரு சமயம். அதுதான் முதல்ல நம்ம யோசிக்கணும். சமயம் அப்படிங்கிறதே இன்னைக்கு ரொம்ப எதிர்மறையான ஒரு சிந்தனையோட இன்னைக்கு பார்க்குற ஒரு நிலைமை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தமிழில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் காரணத்தோடு வந்த பெயர்கள் தான். அப்போ சமயம்னா அதுக்கு என்ன காரண பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழ் அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லுது. இப்போது இதோடைய வேர்ச்சொல் வந்து சமை அப்படிங்கிறது தான். இந்த சமைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பக்குவப்படுதல் அப்படின்னு தமிழில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காய்கறிகள், மிளகு, சீரகம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவை பக்குவப்படுத்தணும்னா அதுக்கு சமையல் அப்படின்னு பேர். ஒரு சின்ன பொண்ணு வயதுக்கு வந்து பக்குவம் அடைஞ்சிட்டான்னா அவ சமைந்தாள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மனிதன் இறைவனின் மீதான நம்பிக்கையால் அந்த இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகளால் தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு சமயம் அப்படின்னு தமிழ்ல பெயர். அப்படி இந்த மண்ணிலே மனிதர்கள் இறைவனோடு தங்களை ஒன்றாக கட்டமைத்து கொள்ள பெரிய சமயங்கள் தோன்றிய வரிசையில்தான் இந்த சைவ சமயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக மற்ற சமயங்கள்லாம் நீங்கள் இந்தியாவை மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் உலகத்துக்கு எங்கே போனாலும் சரி, பொதுவாக எல்லா சமயங்களுமே யாராவது ஒருவர் வந்து அதை ஸ்தாபனம் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தை நான் பேர் சொல்ல விரும்பலை, பொதுவாக ஸ்தாபனம் பண்ணியிருப்பாங்க. இல்லையா ஒரு கூட்டம், ஒரு குழு ஒரு சமயத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு தனிநபரால் அல்லது ஒரு குழுவால் ஸ்தாபனம் செய்யாமல் என்று தோன்றியது என்றே தெரியாத ரொம்ப பழமையான சமயம்தான் நம்முடைய சைவ சமயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பெருமை. இதுக்கு நீங்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சிந்து சமவெளியை நம்ம தோண்டும் போது நமக்கு பசுபதியினுடைய சின்னம் கிடைக்குது. நம்ம தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறவாயாக்கை பெரியோன் கோயில் அப்படின்னு சிவபெருமானுக்கு கோயில் இருந்ததையும், நுதல்வெளி நாட்டத்து இமயவன் கோயில் அப்படின்னு சிவபெருமானுக்கு கோயில் இருந்ததையும் நம்முடைய ரொம்ப முதல் காப்பியமான சிலப்பதிகாரமே அதை சொல்லுது. அப்படின்னும் போது அந்த பிறவாயாக்கை பெரியோன்கிற அந்த சொல்லே என்ன சொல்லுது பாருங்க, அவன் பெரியவன்னு சொல்லுது. கடவுள்களிலே பெரிய கடவுள், நம்ம மூல முதற் கடவுள்னு சொல்றோம்ல, கடவுளிலே பெரிய கடவுள் சிவபெருமான் தான் அப்படிங்கிறது நம்ம சங்க காலத்திலிருந்தே நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அப்படின்னும் போது இன்று தோன்றியது என்று சொல்ல முடியாத, இப்போது கட்டமைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாத, இவர்களால் உருவாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாத ஆதி இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சமயம்தான் சைவ சமயம். அந்த சமயத்தினுடைய தெய்வம் சிவபெருமான். சிவன் அப்படின்னா சிவந்தவன், அதுதான் முதல் பொருள். செம்மையானவன் அப்படின்னு பொருள். சேயோன்னு சொல்றோம். சேயோன்கிறது முருகனுக்கும் பொருந்தும், சிவபெருமானுக்கும் பொருந்தும். அவன் சிவனியன் தான், சிவந்தவன் தான் அவன். நம்ம இன்னைக்கு கூகுளில் சிவபெருமான்னு நீங்க டைப் பண்ணாலே ப்ளூவா பாய்சனஸ்டா ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அப்படி வரையக்கூடாது. அவருக்கு கண்டம் மட்டும்தான் ப்ளூ. ஏன்னா அவரை விஷம் குடிச்சு அழகால விஷம் தங்கினதால நீலகண்டன் அப்படின்னு பேர். அவனுக்கு கண்டம் தான் நீலம். நம்ம என்ன செய்யறோம், சிவபெருமானியே நீளமா இன்னைக்கு வரைகிறோம். அப்படி வரையக்கூடாது. சிவபெருமானுக்கு என்ன உடல் அமைப்பு அப்படின்னா அவன் சிவந்த மேனியன். இப்ப நம்மளுடைய அப்பர் பாடுறாருலே, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். இந்த பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர்னா என்ன? பவளம்னா என்ன? சிவப்பு சிவப்பா இருக்கிறதா. அந்த சிவப்பான அந்த மேனியில பால் போல வெந்நீர் அவன் பூசி இருக்கான்னா சிவபெருமான் சிவந்த மேனியன். அப்ப நம்ம வரையும் போது, நம்ம ஓவியமா எடுத்துட்டு வரும்போது சிவபெருமான செம்மை வடிவனாதான் வரையணும். அவன் செம்பொருள், அவன் செம்மையானவன். அந்த செம்மை என்கிற சொல் தான் சிவன். சிவன் என்கிற சொல்லிலிருந்து சிவனியம், சிவனியம் தான் சைவம் அப்படின்னு வந்ததுங்கிறது தான் சைவத்துக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு. சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன சார்? அதுக்கான பொருள் என்ன? சன்மார்க்கம் அப்படிங்கிற சொல் புதுசு கிடையாது. வள்ளல் பெருமான் தானாக உருவாக்கி கொடுத்தது அல்ல. அவரே ஒரே நடையில் என்ன சொல்றாருன்னா, சைவத்தினுடைய 4 மார்க்கங்களிலே 4வது மார்க்கமான சன்மார்க்கத்திலிருந்து நான் இதை தோற்றுவிக்கிறேன் அப்படின்னு அவரே ஒரே நடையில சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சன்மார்க்கங்கிற சொல் எங்கிருந்து வந்ததுன்னா சைவத்தில இருந்து எடுக்கிற சொல். சைவத்துல 4 மார்க்கங்கள் இருக்கு. சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இதுல இந்த 4வதா இருக்கிற சன்மார்க்கம்னா சத் மார்க்கம். மார்க்கம்னா வழி, சத்துனா உண்மை, உண்மையான வழின்னு அர்த்தம்.
மற்றதெல்லாம் உண்மை இல்லாத வழியாக நம்ம கேட்கக்கூடாது. அது உண்மையான வழின்னு அதுக்கு பேர் சன்மார்க்கம். இப்போ வள்ளலார் என்ன செய்யறாரு, அதை இன்னும் சுத்த சன்மார்க்கம் ஆக்குறாரு. அந்த சுத்தங்கிற சொல்லுக்கு பின்னாடி வந்து நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, எல்லாவற்றையும் மறுத்து கடந்தது, இப்படின்னு அதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுக்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளடக்கியது, உள்ளடக்கி மறுத்து கடந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் வந்து ரொம்ப ஆழமான பொருள். அதாவது இப்போ நான் வந்து +2 படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன படிக்கிற? நான் +2 படிக்கிறேன். அப்போ நீ 5th படிக்கலையான்னு கேட்கக்கூடாது. நான் 5th படிச்சுட்டேன், 6th படிச்சுட்டேன், 7th படிச்சுட்டேன், 8th படிச்சுட்டேன், 9th 10th 11th முடிச்சு இப்போ நான் +2ல இருக்கேன். இப்போ நான் 5thன்னு உன்னை சொல்லக்கூடாதானா? என்னை 5thன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் 5th படிச்சுட்டு தான் 12th வந்திருக்கிறேன். அதே மாதிரி சுத்த சன்மார்க்கம்ங்கிற அந்த சுத்தங்கிற சொல் என்ன அர்த்தம்னா, அப்போ அது சைவத்துக்கோ சன்மார்க்கத்துக்கோ சம்பந்தம் இல்லாததானா? கிடையாது. சைவம் சன்மார்க்கம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதிலிருந்து கடந்து வந்தது அப்படிங்கிற பொருள் தான் இந்த சுத்த சன்மார்க்கம் என்கிற சொல்லை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அதிலே இருந்து ஒரு சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை இந்த மண்ணுக்கு ஒரு புது நெறியாக, அவர் புது நெறின்னு நம்ம சொல்றோம், ஆனா அவரே திருவருட்பால பல இடங்கள்ல தொல்நெறி அப்படின்னே சொல்றாரு. ரொம்ப பழமையான நெறி அப்படின்னே இதை சொல்றாரு. அதுதான் சுத்த சன்மார்க்கம். சார் நீங்க இப்ப சமயத்துக்கான ஒரு அர்த்தம் சொன்னீங்க. இங்க வந்து சைவத்துக்கான அர்த்தமே பலருக்கு வந்து குழப்பமா இருக்கு. இங்க சைவம்னா வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. அப்ப இங்க சைவம்னா என்ன, சைவர்கள்னா யாரு? அதாவது நம்ம இங்க சைவம் அப்படிங்கிறது உணவு ரீதியான சொல்லா மாத்திட்டோம். சைவம் அதுக்கு முன்னாடி போட்டா அசைவம் அப்படின்னு நம்ம இங்க மாத்திட்டோம். ஆனா அதனோட உண்மையான அர்த்தம் உணவுக்கான பெயர் அல்ல. அது சைவம் என்பது சிவனியம் தான். சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கான சமயம் அப்படிங்கிறதுக்கான பெயர் தான் சைவமே ஒழிய அது இந்த அணுகுகள் நம்ம இப்போ அதை மாதிரி பார்க்குறோமே தவிர அப்படி அதை பார்க்கக்கூடாது. இந்த சைவ சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பல்வேறு விதமான காலகட்டங்களில் பல வகையில் இருந்தது. இது நீங்கள் இன்னைக்கு பார்க்குற சைவமே சைவம் கிடையாது. காஷ்மீரிய சைவம், வீர சைவம், சித்தாந்த சைவம், காபாலிகம், காலாமுகம், இந்த மாதிரி முக்கியமாக 5 சைவங்கள் வகைப்பாடுகள் நம்மளுடைய இந்தியாவிலே இருந்தது. இதில் இந்த காஷ்மீர சைவம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. வேதத்துக்கு முரணாக இருந்தது, சாதி சமயங்களுக்கு முரணாக இருந்தது. வீர சைவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிவபெருமானையும் வழிபட மாட்டாங்க. அவங்க லிங்காயத்துகள்னு சொல்லி லிங்கத்தை தன் உடம்புல போட்டுப்பாங்க. ஒரு இஷ்டலிங்கத்தை மட்டும் தான் வழிபடுவாங்க, மற்றதை வழிபட மாட்டாங்க. அடுத்து நம்ம சித்தாந்த சைவம், நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் சைவம்னு சொல்றது இந்த சித்தாந்த சைவம் தான். அதாவது மெய்கண்ட சாத்திரங்களின் முறைப்படி சொல்லப்பட்ட சைவ சித்தாந்த சாத்திரங்களை மையமாக வைத்து அதை பிரமாணங்களாக ஏற்றுக்கொண்டு நம்ம முறையாக ஆதீனங்களின் வழி நம்ம வழிபட்டு இருக்கிற அந்த முறையை தான் நம்ம சித்தாந்த சைவம்னு சொல்றோம். இந்த காலாமுகம் காபாலிகம்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனால் நான் நினைப்பேன் கபாலிகம் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னமும் நமக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பேர் கபாலீஸ்வரர் தான். இதெல்லாம் வெவ்வேறு வெவ்வேறு சைவத்துக்குள்ளேயே இருந்த பிரிவுகள் தான். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே சைவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இன்னைக்கு அதை நகர்த்திட்டு வரோம். ஏன்னா எல்லாமுமே ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும். அப்படி இந்த சைவ சமயம் ரொம்ப பழைசு. அது அடைந்த பல்வேறு மாறுதல்கள், வளர்ச்சி, பரிணாமங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம ரொம்ப பொதுவாக யாரெல்லாம் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் திருமுறையை வேதமாக நினைத்து வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் மெய்கண்ட சாத்திரங்களை முக்கிய நூலாக பிரமாணங்களாக நம்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் சைவர்கள். வள்ளலார் சைவம் ஃபாலோ பண்ணி தான் வந்தாரு. அங்கிருந்து சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று வருது. ஏன் வந்து வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று உருவாக்கணும்? சைவத்துல அவருக்கு கருத்தியல்ல முரண்பாடு இருந்தனால சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று வந்ததா, இல்லை அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அதாவது இது ஒரு படிநிலைன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இது ஒரு படிநிலை. இப்போ அவர் சைவத்தை விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு வரல, சைவத்திலிருந்து சுத்த சன்மார்க்கமாக அவர் வெளியில வரார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தான் முதல்ல சொன்னேன், நான் +2 படிக்கிறேன்னா 8th படிக்கலையான்ற கேள்வி இருக்கக்கூடாது. நான் 8th முடிச்சதால தான் இப்போ நான் +2 வந்திருக்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து சைவத்தை விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வரல. சைவத்திலிருந்தே தான் சுத்த சன்மார்க்கம்ங்கிற ஒரு புது ஒரு முறையை உருவாக்குறாரு. சன்மார்க்கம் என்கிற சொல் சைவத்துக்கு சொந்தமான சொல் தான். நீங்க சுத்த சன்மார்க்கம்னு சொன்னாலும் சன்மார்க்கம் என்கிற சொல் சைவத்துக்கு சொந்தமான சொல் தான். நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். இப்ப 5th படிக்காம 12th வந்துட்டோமா நீங்க சொல்றீங்க. அப்ப கம்பேரிட்டிவ் கிளாஸ் பாக்குறப்ப 12th வந்து டாப் தானா? ஆமா, அதாவது இது வந்து ஒரு ஆன்மாவினுடைய மேல்நிலையை குறிப்பிடக்கூடிய விஷயங்கள். இது ஒரு முழுக்க நம்முடைய ஆன்மாவினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு படிப்பினை, இல்லை அது ஒரு முழுமை அடைகிறதுங்கிறது தான். சைவம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும்
அதோட சில விஷயங்கள் என்ன கலந்து வந்துருது, சடங்குகள் வருது, சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதை உருவ வழிபாடுனா உருவ வழிபாடு ஏற்றுக்க வேண்டியது வருது. இப்போ அதுல இருந்து நம்ம அடுத்து எங்க போறோம்னா இந்த உருவ வழிபாடு இல்லாத, சடங்குகள் இல்லாத அடுத்த நிலைக்குள்ள போறதுங்கிறது ஒரு விதமான பழுத்த முதிர்வு நிலை தான். அதுக்காக இதை விட இது சின்னது இது பெருசுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்போ நீங்க படி ஏறுறீங்க, 5வது படி ஏறிட்டீங்கன்றதுக்காக படியோ 2வது படியோ சின்னதுன்னு சொல்றதை ஏத்துப்பீங்களா? இல்ல, ஏத்துக்க முடியாது. நான் 5வது படியில நிக்கிறேன், இதுதான் மேல, அப்ப நான் அதை தாண்டி தான் வந்தேன், 2வது படி கீழே இருக்கு, அப்ப 2வது படி சின்னதுன்னு சொல்ல முடியுங்களா? நேரா 5வது படியில எகிரி குதிச்சு நின்ற முடியுமா? இல்ல, முடியாது. அப்ப நீங்க அப்படி பார்க்கணும். அப்போ இது ஒரு படிநிலைன்னு வரும்போது நீங்க 5வது படியில் இருக்கீங்கிறதுக்காக 2வது படி குறைவுன்னு கிடையாது. ஏன்னா சைவத்திலேயே சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான். இப்ப ஞானம் பெருசுன்னு சைவம் சொல்லாது. ஞானம் 4வது படி தான். அதுக்காக 3வது படி யோகமோ 2வது படி கிரியை நம்ம சொல்லக்கூடியதோ முதல் படி சரியைன்னு சொல்லக்கூடியதோ சின்னதுங்கிறது அர்த்தம் கிடையாது இல்ல. அதே மாதிரிதான் நீங்க மொட்டு பெருசா பூ பெருசானா பூ தான் பெருசு, அதுக்காக மொட்டு நீங்க மதிப்பு கொடுக்காம போயிட்டீங்கன்னா பூவே வராது. அப்ப இது ஒரு படிநிலையா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுல சின்னது பெருசு, எது முதிர்வு எது முதிர்ச்சியற்றது அப்படிங்கிற வாதமே அபத்தமானதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு காமனான ஒரு ஒற்றுமை என்ன சார்? சைவ சமயத்துக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு உள்ள ஒரு காமனான ஒரு ஒற்றுமைனா நம்ம என்ன சொல்லலாம்? ரெண்டுத்துக்கும் காமனானது வள்ளலாரே காமனானவர் தான். வள்ளலாரே காமனானவர் தான். நீங்க வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறதுக்கான கீழே இருக்கிற அடிப்படை கோட்பாடுகள் எல்லாம் சைவத்திலே இருந்து எழுப்பப்பட்ட கோட்பாடுகள் தான். இப்போ நீங்க ஒன்றும் வேணாம், அவருடைய உரைநடை பகுதி எடுத்து அருள் நெறின்னு ஒரு கட்டுரை எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஆன்மாக்கள் அடைகிற பாவ புண்ணியங்களை பேசுறாரு. அந்த பாவ புண்ணியங்கள் எதனால் அடைகிறதுன்னு பேசும்போது அது மனத்தால், வாக்கால், தேகத்தால் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். அப்போ வள்ளலாரே என்ன சொல்றாரு, இது வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் பொதுவானது, ஷடாந்த சமரச சன்மார்க்கம் சொல்றாரு. அப்ப 6 அந்தங்களுக்கும் பொதுவானது அப்படின்னா அவர் இது எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்துதான் ஒரு பொதுமையான விஷயத்த கொடுக்குறாரு. அப்போ இதோட இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காதானா? கண்டிப்பா இருக்கும். சைவத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கான தொடர்புகள் அப்படிங்கிறது நிறைய உண்டுதான். இவர் எப்படி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரோ அந்த ஜோதி நிலையை சைவர்களும் அடைகிறார்கள். சைவர்களும் அந்த ஜோதி நிலையை அடைகிறார்கள். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அப்படின்னு பாடுறாரு. ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பாடுறாரு. அப்ப இவங்களும் அந்த ஜோதி நிலைக்குள்ள டிராவல் ஆகுறாங்க தான், இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அதை தனித்து எடுத்துட்டு வர்றார். இந்த சடங்குகள் உருவ வழிபாடுகள்லாம் இல்லாம இன்னும் அதை ஃபைன் பண்றதுக்கு ஒரு 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 புரட்சியாளராக இவர் வரார். ஒரு புரட்சியாளன் எப்பவுமே ஒரு பெரிய சிரமம் என்னன்னா காலம் காலமாக இருக்கிற சில மரபுகளை உடைக்க வேண்டிய தேவை ஒரு புரட்சியாளருக்கு இருக்கும். அந்த புரட்சியாளர் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அப்படிதான் சைவத்திலே ஒரு புரட்சி செய்ய வள்ளல் பெருமான் வருகிறார். அப்போ அந்த புரட்சிக்கு அவர் சில பர்னிச்சரை உடைக்க வேண்டியது இருக்கு. அது உடைக்கிறார். எதனால அந்த புரட்சி வள்ளலார் செஞ்சிருப்பாரு? ஒரே காரணம் தான். வள்ளல் பெருமானுடைய அடிநாதம் என்னன்னு நீங்க பார்க்கணும். இப்போ அவருடைய முக்கியமான விஷயம் என்னன்னா ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன? எல்லா உயிருமே அன்பா பார்க்க, எல்லா உயிரையும் அன்பா பார்க்கறது. இப்போ ஒரு உயிரை அன்பா பார்க்க எதெல்லாம் தடையா வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு உயிர் அன்பா போனா இப்ப குழந்தைங்க தடையா வர்றது அசைவம் சாப்பிட்றதுதான் ஒரு தடையா வரும். அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் ஒரு அன்பு காட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முதல்ல எது தடையா வரும் தெரியுமா? அவன் ஏன் ஜாதியா என் ஜாதி இல்லையா. அவன் ஏன் ஜாதினா இன்னும் கொஞ்சம் வேகமா அன்பு செய்வேன். ஏன் ஜாதி இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து அன்பு செய்வேன். ஏன் மதமா இருந்தானா உடனே போய் அன்பு செய்வேன். வேற மதம்னா யோசிப்பேன். உண்மையா இல்லையா? அப்ப வள்ளலார் பாக்குறாரு ஜீவகாருண்யம் தான் தி மோஸ்ட், அதுதான் முக்கியம். அது மற்றதெல்லாம் சொல்லலைன்னா மற்றதும் சொல்லிச்சு. ஆனா அதை மட்டும் சொல்ல மற்றதெல்லாம் சொல்லிச்சு. இவர் அதை ஒண்ணு எடுத்துட்டு வர்றார். ஜீவகாருண்யம் தான் அடிநாதம். அப்ப இந்த ஜீவகாருண்யம் தான் அடிநாதம்னா அப்ப இந்த ஜீவகாருண்யத்துக்கு எது தடையா இருக்கும்னு பாக்குறாரு. ஜீவகாருண்யத்துக்கு எதுவெல்லாம் தடையா இருக்கும்னா ஜாதி தடையா இருக்கும், சமயம் தடையா இருக்கும், பாலினம் தடையா இருக்கும். ஆண் பெண்ணுங்கிற பாலினம் கூட ஒரு ஜீவகாருண்யத்துக்கு தடையா இருக்கும். அப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு, ஆன்மா தடையா இருக்கு. என்ன அது புழு தானே, அது செத்து போனா என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. நம்ம மனுஷன், நம்ம பெரிய உயிர். அது பூனை தானே, அது செத்து போனா என்ன இருக்கு? நம்ம மனுஷன், நம்ம பெரிய உயிர். அப்போ இது வேற அது வேறங்கிற உயிர் பாகுபாடு, பாலின பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, சமய பாகுபாடு, இதெல்லாம் என்ன செய்யுது? என் ஜீவகாருண்யத்துக்கு எனக்கு தடை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப வள்ளலார் என்ன யோசிக்கிறாரு, ஜீவகாருண்யம்ங்கிற ஒண்ணுக்கு எதெல்லாம் குறுக்க நிக்குதோ அது எல்லாத்தையும் நான் உடைப்பேன்னு உடைக்கிறார். அப்படி அவர் உடைக்க முற்பட்ட போது அதுல சமயமும் மாட்டுச்சு, ஜாதியும் மாட்டுச்சு, பாலினமும் மாட்டுச்சு, உயிர் பேதமையும் மாட்டுச்சு. அதனாலதான் இது எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு சன்மார்க்க சங்கத்தை கொண்டு வரணும்னு நினைச்சார். ஏன்னா மற்ற எல்லாமும் இதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் வழி கொடுக்கல.
அப்போ அவர் இதை உடைக்கணும்னு முடிவெடுக்கும் போது குறுக்க எது வந்தாலும் நான் உடைப்பண்ணும் போது குறுக்க முதல்ல வந்து நின்னது சாதியும் சமயமும் தான். அதனால வள்ளலார் அதை உடைக்கிறார். அது உடைக்கிறது தப்பான்னு கேட்டா அதை விட ஜீவகாருண்ய பெருசு. ஜீவகாருண்ய பெருசா ஜாதி பெருசா? ஜீவகாருண்ய பெருசா சமயம் பெருசா? அப்படி இப்ப கேட்கும்போது ஜீவகாருண்யம் தான். அப்ப எது பெரிதோ அதுக்காக அதை விட சிறியதை உடைப்பதற்கு தயாராக இருந்தார் வள்ளலார். அப்போ நீங்க கேட்குற மாதிரி சொல்றேன், அப்ப சைவம் பெருசா சுத்த சன்மார்க்கம் பெருசான்றப்போ அப்ப நீங்க ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். சைவத்தை சமயம்னு சொல்றதே ரொம்ப வெளிப்படையா சொல்ற முட்டாள்தனம். சைவத்தை சமயம்னு சொல்றதே முட்டாள்தனம். சைவமே நெறிதான். சைவ நெறி தழைத்தோங்க அப்படிங்கிறாங்களே, சைவம் நெறி. அதை சமயம்னு இன்னைக்கு நீங்க மாத்திட்டீங்க. நான் உனக்கு கேட்கற தப்பா எடுத்துக்காதீங்க. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி மதம்னு ஒரு வார்த்தை இங்க இருந்ததா? டச்சுக்காரர்களோ பிரிட்டிஷோ முகலாயர்களோ வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் மதம்னு ஒரு வார்த்தை இருந்ததா? நமக்கு மத நூல்னு ஒன்று இருந்ததா? மத குருன்னு ஒருத்தர் இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. நமக்கு வெளில இருந்து ஒருத்தன் வரான், அவன் ஒரு மதத்தை வச்சிருக்கான், அதுக்கு ஒரு மதத்துக்கு ஒரு தலைவரை வச்சிருக்கான், ஒரு சாமியை வச்சிருக்கான். அந்த ஒரு சாமி ஒரு அதுக்கு ஒரு குரு இல்ல ஒரு சீடன், அவன் அந்த சமயத்தை கட்டமைக்கிறான், அவனுக்கு ஒரு மத நூல். நமக்கு சங்க இலக்கியத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? எங்கேயாவது சங்க இலக்கியத்துல மதம்ங்கிற சொல் இருக்கா? சமயங்கிற சொல் இருக்கா? சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, சக்தி வழிபாடு இருக்கு, முருகன் இருக்கு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இந்த மதம்ங்கிற கட்டமைப்பு இல்ல. நீங்க எவனோ வெளியில இருந்து வந்தவன் கட்டமைச்ச மத கட்டுமானத்தை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கட்டுமானத்துக்குள்ள சைவத்தை தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு அப்ப சைவத்தை சமயம் இல்லையா நம்ம பேசக்கூடாது. அதை தான் நான் புரிஞ்சுக்கணும். அப்ப வள்ளலார் என்ன செஞ்சாருன்னா, மதம் சமயம் என்கிற கட்டுக்குள் ஈர்க்கப்பட்ட சைவத்தை அதிலிருந்து மீட்டு மீண்டும் சைவத்தை நெறியாக்கி தந்தது வள்ளலார். சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய பதி பசு பாசம், சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்மநேய ஒருமைப்பாடு, இதுக்கு உள்ள தொடர்பு என்ன சார்? முதல்ல நம்ம சைவத்துல இந்த பதி பசு பாசம்ங்கிற முப்பொருள் உண்மை சித்தாந்த சைவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணு. வேதாந்திகள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, மற்ற சில சைவர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க இந்த முப்பொருள் உண்மையை சைவத்துக்கு வேணே முப்பொருள் உண்மைன்னு நம்ம சொல்றது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உங்க வழிக்கே நம்ம தமிழர்கள் சித்தாந்த சைவர்களுங்கிறதால நான் அதுக்குள்ள இருந்து வரேன். இந்த முப்பொருள் உண்மைங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட். இறைவன், உயிர்கள், இந்த உலகம், அதாவது மலம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள், இந்த மூணும். இதுல சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிர்கள் மலங்களோடு இருப்பதால் இந்த உயிர்களை மலங்களிலே இருந்து விடுபட்டு அது உய்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த மலத்திலிருந்தே ஒரு உலகத்தை, தனு கரண புவன போகங்களை, உடம்பு கரணங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம், அதை அனுபவிப்பதற்கான உலகம், அதை அனுபவிப்பதற்கான போக நுகர்ச்சி, இதெல்லாம் கொடுத்து அது மூலயமாக எப்படியாவது தன்னை வந்து இந்த உயிர் சேர வேண்டும் அப்படின்னு இறைவன் அந்த உயிர்களை இந்த மாயையோடு, இந்த உலகத்தோடு உயிரை சேர்க்கிறார். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிற முப்பொருள் உண்மை. இப்போ இந்த கான்செப்ட் வந்து வள்ளலாருடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டோட பொருந்துமானா? அஃப்கோர்ஸ் பொருந்தக்கூடியது தான். ஏன்னா முதல்ல ஆன்மாங்கிற ஒரு விஷயத்தை எல்லா சமயங்களும் ஏத்துக்கிறது கிடையாது. ஒண்ணு, ஆன்மாங்கிற கான்செப்டை எல்லா சமயங்களும் ஏத்துக்கிறது கிடையாது. நம்ம பாரத தேசத்துல மட்டும்தான் இந்த ஆன்மாங்கிற கான்செப்டை அதிகமா ஏத்துக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆன்மாவை ரெண்டு விதமா பாக்குறது உண்டு. வேதாந்தம் ஒரு மாதிரி பாக்குது, சித்தாந்தம் ஒரு மாதிரி பாக்குது. இப்ப வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாங்கிறது தனிப்பொருள் அல்ல, அது இறைவனிடமிருந்து வந்ததுன்னு சொல்லுது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மா என்பது இறைவனிடத்தே இருந்து வந்தது, திருமதி இறைவனிடத்தே போய் சேர்ந்து விடும். இதுதான் வேதாந்தம். பூர்ண மத பூர்ண மித பூர்ணா பூர்ண முதர்ஷத்தே பூர்ணஸ்ய பூர்ண மாதாய பூர்ணமேவ வசிஷ்யத்தே, ஈசாவாசி உபநிடதம். இது என்ன சொல்லுது? அந்த பூரணத்திலிருந்து தான் இந்த பூரணம் வந்ததுன்னு சொல்லுது. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, கிடையாது, கடவுள் தனி, ஆன்மா தனி, மலங்கள் தனி. இந்த மூணுமே அனாதி காலத்திலே இருந்தே உருவானது, அழிவற்றது. இது சித்தாந்தம் சொல்றது. வேதாந்தம் சொல்றது வேற, சித்தாந்தம் சொல்றது வேற. இப்ப வேதாந்தம் சொன்னதும் ஈசாவாசி உபநிடதம் தான், அதையும் சில சைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தான். ஆனா சித்தாந்தம் என்பது அப்படி சொல்றது இல்லை, முப்பொருள் உண்மையை சொல்லக்கூடியது. இப்ப வள்ளல் பெருமானனுடைய சுத்த சன்மார்க்கம் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் அப்பாற்பட்டது, அதுதான் உண்மை. ஆனா நான் உங்களுக்கு, நீங்க இந்த முப்பொருள் உண்மைக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைனா என்னன்னா, நான் ஒரு ஜீவகாருண்யம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு முதல்ல செய்யறதுக்கு என் மனசு அதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு வண்டி ஓட்டு போறீங்க, எதிர்க்க உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓடி போய் அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போய் உட்காந்துட்டு பழைக்கிற வரைக்கும் கூட இருப்பீங்களா?
இல்ல எனக்கு தெரிஞ்சவரா தான் இருக்கு, இல்லைன்னா நான் வேற யாராவது தான் வந்துட போறேன் சேர்த்துட்டு. பரவாயில்ல, கேமராக்கு பயப்படாம உண்மை சொல்லிருக்கிறீங்க, அதான் செய்யும். உண்மை. ஒருவேளை எதிர்க்க விழுந்தது உங்க கூட பிறந்த அண்ணன் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க பரவாயில்ல யாராவது ஒருத்தர் காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிடுவாங்கன்னு விட்டுருவீங்களா, இல்ல உங்க வண்டியை போட்டுட்டு ஓடி போய் அவரை காப்பாத்த போவீங்களா? வண்டியை போட்டு அவருக்கு கடைசி வரைக்கும் அங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் வரும். ஏன் அவருக்கு செய்ய முடியாததை இவருக்கு செய்யறீங்க? ஏன்னா என் உறவு அது, உங்களுடைய உடன்பிறப்பு, கூட பிறந்ததுன்னு நினைக்கிறீங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு, நீ உடம்போட உடம்பு கூட பிறந்ததை பாக்குறியே, ஒரு நாயோ நரியோ இல்ல வேற ஒருத்தரோ இல்ல வேற மனிதரோ எல்லாரோட ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் கூட பிறந்த ஆன்மாக்களா அங்க இருந்ததுங்கிற இறைவனோட இந்த ஞான வெளியில நம்ம எல்லா ஆன்மாக்களும் ஒன்னா இருந்ததுப்பா. இப்ப அந்த பூமியில வந்து வேற வேற பிறப்பு எடுத்திருக்குது, வேற வேற பிறப்பு எடுத்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், உங்க கூட பிறந்த அண்ணன் அடுத்த பிறவியில ஒரு உங்க தெருவில் இருக்க ஒரு மாடா பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க இருக்கிறீங்க. இப்ப அந்த மாடுக்கு ஏதாவது ஒரு பெரிய துன்புறுத்தல் நடக்குதுன்னா இப்ப உங்களுக்கு மாடு தானேன்னு விட்டுருவீங்க. ஒருவேளை இல்ல இல்ல என் அண்ணனா இருந்தா, என் அண்ணனோட ஆன்மா இந்த மாட்டுல வந்திருந்தா அப்படின்னு நினைக்கும் போது இப்ப உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மாட்டை காப்பாற்றணும்னு தோணல. இதற்கு பெயர் தான் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஒரு ஆன்மாவை என் ஆன்மாவினுடைய உடன் பிறந்ததாக நினைப்பது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கான்செப்டுக்கு அடிநாதம் எதுனா முப்பொருள் உண்மைதான். ஏன்னா முப்பொருள் உண்மை என்ன சொல்லுது, ஒரு ஆன்மாவை இறைவன் இந்த உலகத்தில் அதன் வினைக்கேற்ப ஒவ்வொரு உயிராக படைக்கிறான். அந்த வினை பயன் எல்லாம் தீர்ந்து அது இறைவனை ஒப்பு சத்தினி பாதம்லாம் நடந்ததுன்னா அந்த ஆன்மா இறைவனோடு போய் அடையும். இப்போ இந்த முப்பொருள் உண்மையினுடைய பேஸ் தான் இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையும். நீங்க இந்த கான்செப்டையும் பிரிக்க முடியாது. இந்த கான்செப்டுக்குள்ள இருக்க ஒற்றுமையை பார்க்கலாம். அப்ப ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நமக்கு வரணும்னா நாம் எல்லாம் ஆன்மா என்பதை நம்பணும். ஒவ்வொரு ஆன்மாவும் என்னுடைய உடன்பிறப்பாக நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தோம்ங்கிறத நம்பணும். அப்ப எனக்கு ஒருவேளை உடன்பிறப்பாக இருந்தவர் தான் இன்று வேறு ஒரு உயிராக பிறப்பாருங்கிறத நான் நம்பணும். அப்ப இந்த எல்லா நம்பிக்கைக்கு பின்னால் முப்பொருள் உண்மை அப்படிங்கிற சித்தாந்தமும் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்மீக செயல் நிறைய செய்வேன், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்வேன், ஆனால் என்னால் வந்து வார இறுதியில் அசைவம் எடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன கிடைச்சா, நான் வந்து எவ்வளோ பெரிய பக்தியான ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இதுக்குள்ளே சேருமா? அதாவது உணவு ரீதியான பக்திங்கிறது வேறு, ஆச்சாரம் அப்படிங்கிறது வேறு. நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருப்பேன், சனிக்கிழமை சாப்பிடாம இருப்பேங்கிற ஆச்சாரமானது அல்ல வள்ளலார் சொல்ல வந்தது. நீங்கள் முதல்ல ஒரு கிளியராக அதை புரிஞ்சுக்கணும். வள்ளலாருடைய ஜீவகாருண்யம்ங்கிறது ஆச்சாரம் சம்மந்தப்பட்டது அல்ல. ரெண்டாவது, அது அது மேட்டிமைக்கானதும் அல்ல. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் நான் வெஜிடேரியன்னா நான் ரொம்ப பெரிய ஆள், நான் பெரிய ஜாதி, இல்லை நான் பெரிய ஆள், நான் வெஜிடேரியனாக காமிச்சிக்கிறதுல ஒரு கெத்து இருக்குங்கிற இப்போ ஒரு நிலைப்பாடும் இருக்குது. வள்ளலார் சொன்னது அந்த மேட்டிமையும் அல்ல. வள்ளலார் சொல்ல வந்தது உணவு ரீதியானதும் அல்ல. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கோழியே நீ என்னவா சாப்பிட்றங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, நீ கோழியை கொல்றது தான் ஒரு பிரச்சனை. அவருக்கு ஒரு உயிர் உணவுக்காக அது கொல்லப்படுது, அந்த உயிரை கொலை செய்யறதுக்கு உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுப்பா, அது ஒரு உயிர், உன்ன மாதிரி அது ஒரு உயிர்னு சொல்ற அந்த உயிர் நேயம் இருக்குல்ல, உயிர் நேயம் வேற, உணவு ரீதியான அரசியல் வேற. தயவு செஞ்சு இந்த உணவு ரீதியான அரசியலை கொண்டு வந்து வள்ளலாருடைய உயிர் நேயத்துல கலக்கிறதுங்கிறது வள்ளலாரை நம்ம இன்னும் மழுங்கடிக்கிற மாதிரி ஆயிடும். அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அசைவம் சாப்பிட்டா அந்த காரியங்கள் செல்லாதா அப்படின்னு கேட்டா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா செல்லாதுன்னு தான் சொல்றேன். நான் வள்ளலார் சொல்றதை சொல்றேன், நீ இது என் கருத்தெல்லாம் நான் அதை சொல்ல வரல. வள்ளலார் கருத்தை என்ன சொல்றாருன்னா, பா நான் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பசி ஆத்தனப்பா, என்னப்பா பண்ண சிக்கன் பிரியாணி போட்டு பசி ஆத்தனப்பானா வள்ளலார் சொல்றாரு, ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறார். இப்போ நம்ம சாதாரண மனித நிலையிலேருந்து பார்த்தா பசி ஆத்திருக்கானே, எப்படி எதை போட்டா என்ன பசி ஆத்திருக்கானேங்கிறது உங்க பார்வை, அது வள்ளலார் பார்வை. வள்ளலார் பார்வையை சரியா தப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அது அவரவர்களுடைய உளப்பாடல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வள்ளலாருடைய திருவருப்பால முதல் 5 திருமுறைகளும் தேவாரம் திருவாசகம் இது இடையே உள்ள ஒற்றுமை என்ன சார்? அதாவது நம்ம தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் மூவர் பாடிய தேவாரம். அதை யார் ஒருத்தர் அந்த அருளோட பாடுறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே அந்த தேவார தமிழினுடைய அருள் தன்மையை உணர முடியுங்கிறத நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தை ஞானசம்பந்தர் பாடுறாரு, அது 3 வயசு குழந்தை பாடுமாங்கிறத நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க ஒரு முறை
தோருடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன்னு நீங்க பாடி பாருங்க. அது 3 வயசு குழந்தை தான் பாடினதுங்கிறது நீங்க ஏத்துக்க முடியும். அப்பர் பெருமானனுடைய பாடல்கள், சுந்தரருடைய பாடல்கள், இந்த திருமுறைகள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பாடல்களே இல்லாமல் போயிடுச்சு. நடுவுல திருப்புகழ் வந்தது, தாயுமானவருடைய பாடல்கள், குமரகுருபருடைய பாடல்கள் வந்தது. ஆனா இந்த தேவாரங்கள் மாதிரி நம்ம பக்தி இலக்கியத்துக்கு ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தப்ப அந்த வெற்றிடத்தை தன்னுடைய அருட்தமிழால் நிறைத்தவர் தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். சில நேரங்களில் நான் ரொம்ப வெளிப்படையவே சொல்றேன், நீங்க சில திருவருட்பாவை படிச்சீங்கன்னா அது தேவாரமோ அப்படின்னு நினைப்பீங்க, சில முருகர் பாடல்களை படிச்சீங்கன்னா அது திருப்புகழோ அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த தேவார திருவாசகங்களினுடைய தொடர்ச்சி நீட்சி நீங்க வள்ளலாறுல வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அப்பர் பாடுறாரு, முதல்ல அவருக்கு சூளை வந்துருச்சு. சூளை வந்து தாங்க முடியாம திருவதிகை வீரட்டானம் வராரு. அவங்க அக்கா கூட்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் சாமியை பார்த்து பாடுறாரு, கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்த நான் அறியேன்னு பாடுறாரு. அப்ப அவர் அதுல என்ன சொல்றாரு பாருங்க, சைவத்தை விட்டுட்டு சமணத்துக்கு போயிட்டாரு, பல வருடங்கள் சமணத்துல இருக்கிறாரு. நமக்கெல்லாம் ஒரு விஷயத்த பல நாள் சில நாள் மறந்து போயிடும். ஒரு 60 நாள் நீங்க பல்லு தேய்க்கலன்னா 61வது நாள் பல்லு தேய்க்க வராது, எந்த பக்கம் தேய்க்கணும்னு யோசிப்பீங்க, உங்களுக்கு அந்த வாட்டமே வராது. ஆனா அவர் பல்லாண்டுகள் சமணத்துக்கு போயிட்டாரு. ஆனாலும் சாமியை பார்த்து என்ன பாடுறாரு, சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உனை மறந்தறியேன், என்னாவில் உண்ணாமம் மறந்தறியேன்னு பாடுறாருல. வள்ளலார் அப்படியே எடுத்து பாடுறாரு, மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவாரம் பாடிய அப்பர் பெருமானினுடைய அந்த ஆன்மாவினுடைய குரல் நெடுங்காலத்துக்கு பிறகு வள்ளலாரிடமிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த திருவாசகத்துல உருகி உருகி கடவுளோட அந்த நேரா கனெக்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. மணிவாசகருடைய பாடல்கள் எல்லாம் இறைவனோட ரொம்ப அப்படியே நேரா பேசுற மாதிரி இருக்கும். வள்ளலார் அந்த மாதிரி பாடுறாரு, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ. ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். நீங்க பை உங்க பேர் போட்டு உங்க லவருக்கே கொடுக்கலாம். அவர் எழுதின பாட்டை, சிவபெருமானோட இறைவனோட எழுதுற பாட்டை நீங்க போட்டு பை உங்க பேர் போட்டீங்கன்னா அது ஒரு காதல் கடிதம் மாதிரி போகும். அப்படி நீங்க நம்ம திருவாசகத்தினுடைய சாயல், தேவாரங்களுடைய சாயல், நம்ம இதெல்லாம் நம்ம இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தப்பதான் வள்ளல் பெருமானினுடைய திருவருட்பா வந்து நமக்கு ஒரு அருட்கொடையாக இந்த மண்ணுக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல இந்த முருக பக்தி பாடல்கள்லாம், திருப்புகழுக்கு பிறகு முருகனை பத்தி ஒரு பாட்டு வேணும்னா வள்ளல் பெருமானினுடைய பாடல்கள் தான். திருத்தணிகை பிரார்த்தனை மாலையாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய திருத்தணி முருக பெருமாள் மாலை பாடிய அத்தனை பாடல்களுமே எடுத்துக்கோங்க. ஒருமையுடன் எனது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வள்ளல் பெருமானினுடைய பாடல்கள் தேவாரங்களுடைய எதிரொலின்னு நான் சொல்லுவேன். அது எதிரொலி. அது நீங்க எப்படி எதிரொலின்னு சொல்றீங்கன்னா, அவர் உண்மையிலேயே எதிரொலித்தார். வள்ளல் பெருமான் தேவாரங்களை பாடி 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 வள்ளலார் எவ்வளவு தேவாரங்கள் மேல ஈடுபாடு வச்சிருந்தாருங்கிறத நம்ம அவருடைய இளமை கால வாழ்க்கையை பார்க்கணும். அவர் அவ்வளவு திருவாசகத்தின் மீதும் தேவாரத்தின் மீதும் இருந்த ஈடுபாடு தான் அவருடைய பாடல்கள்ல அது எதிரொலிச்சது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலதான் அவர் ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய அடிகள், ஆளுடைய இந்த 4 பத்தியுமே அவர் பாட்டெல்லாமே கூட பின்னாடி பாடினார்னா அவருக்கு அந்த தேவாரங்கள் மேல இருந்த அந்த ஒரு பெரிய ஈடுபாடு தான் காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், திருமந்திரம் இது எல்லாமே நம்ம லைஃப்ல எங்க சரி யூஸ் ஆகுது? இந்த பாட்டு இல்ல இந்த பாட்டோடைய பொருள் நம்ம லைஃப்ல யூஸ் ஆகுதா இன்னைக்கு இருக்கிறதுல? அதாவது இந்த யூஸ் அப்படிங்கிற வார்த்தையவே நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி ஆயிட்டோன்னா, எல்லாமே எனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னு இருக்கிறீங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுள் எதற்கு? கடவுள் மீது பாடப்படுகிற பாடல்களை பாட வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த இறைவன் மேல பற்று எதற்கு? சில பேர்லாம் பைத்தியமா இருக்கிறாங்களே, அதெல்லாம் ஏன்னு யோசிச்சா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். மனிதன் ஒரு மிகப்பெரிய கோழை. இந்த ஆன்மா இருக்கே, மனிதனுடைய இந்த ஆன்மா ரொம்ப பெரிய கோழை. நீங்க எவ்வளவு வீரனை வேணா காமிச்சுக்கோங்க, நீங்க ஒரு கோழை. உங்க வாழ்க்கையில ரொம்ப விரக்தியான சூழல் வரும்போது, இனிமே வாழவே முடியாதுங்கிற எண்ணம் வரும்போது, இந்த பிரச்சனை எப்படிடா சமாளிக்கிறதுன்னு நீங்க தடுமாறும் போது, உங்களை தாண்டி இன்னொருத்தரோட துணை வேணும்னு உங்களுக்கு ஒரு தேவை வரும். அந்த துணை தான் கடவுள். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல சில ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எப்படி கடந்திருப்போம்னா, கடவுளே நீ தான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த நேரத்துல அது கடவுள் செய்யறாரோ செய்யலையோ, அவர் சரி செய்யறாரோ இல்லையோ, ஆனா அந்த நேரத்துல நீங்க ஒரு சின்ன காம் ஆவறீங்கல்ல, ஒரு செட்டில் ஆவறீங்கல்ல, இந்த உயிர் அந்த செட்டில் ஆகிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் கடவுள். இப்போ இந்த பாட்டெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, இந்த பாட்டெல்லாம் அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க பாடின பாட்டு தான். அப்பர் பெருமானை தூக்கி சுண்ணாம்பு கால்வாயில போடுறாங்க.
அவர் அந்த அவ்வளோ இக்கட்டல என்ன பாடுறாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் மீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு பாடுறாரு. நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப மோசமான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கீங்க, மாசில் வீணையும் மனசார பாடி பாருங்க, பிரச்சனை சரியாகுதான்னு எனக்கு தெரியாது, அந்த சூழல் உங்களுக்கு சரியா. அதாவது ஓஷோ சொல்வாரு, என் மீது 1000 பேர் அம்பு எய்யலாம், ஆனால் அந்த அம்பு என்னை காயப்படுத்தலாமா வேண்டாமா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும்னு சொல்வார். அந்த மாதிரி நீங்க இந்த பாடல்கள், இந்த பக்திமை நம்ம என்ன செய்யும்னா, நம்ம எதிர்க்க நிற்கக்கூடியதெல்லாம் ஒழிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு நம்ம ஆகுதி ஆகாம நம்மளை தடுக்கிற வல்லமை இந்த பாடல்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இந்த பாடல்களை படிச்சவங்களை போய் கேட்டு பாருங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த பாடலை படிச்சவங்களை போய் கேட்டு பாருங்க. பல நாள் பசியோடு இருக்கும்போது அன்னம்பாளிக்கும் சிற்றம்பலம் பாடினா எங்கிருந்தோ கையில சாப்பாடு கையில கிடைச்சிரும். நீங்க நிறைய பேரை கேட்டு பாருங்க. திருப்புகள் பாடினவங்க, கந்தசஷ்டி பாடினவங்க, குழந்தை கிடைச்சவங்க, இவங்க நம்ம இது நான் ரொம்ப நம்புறது, கடவுளை விடவும் கடவுள் மீதான நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறதுங்கிறத நான் நம்புறேன். இந்த வார்த்தை நீங்க எந்த ஆழமா புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியல. கடவுளை விடவும் கடவுள் மீதான நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஆழமான ஒரு சக்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துறது எதுனா இந்த தேவார திருப்புகழ் பாடல்கள் தான். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கல்லோட கட்டி கடல்ல போட்டாங்க, கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவன் அவர் பாடினது சத்தியம், யாரும் எழுதின கதை இல்லை. அவர் பாடினார், கல் மிதந்தது, அவர் மிதந்து மேல வந்தார் அப்படிங்கிறது உண்மை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்சு வருவது ஒன்றில்லைன்னு பாடினது சத்தியம். யானை சுத்தி அவரை வணங்கிட்டு போனதுங்கிறது உண்மை. அப்போ இதெல்லாம் நமக்கு சாட்சியா இருக்கிறது, கதைகள் இல்லை, சும்மா யாரும் எழுதி வச்ச கதைகள் இல்லை. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த தேவார மூவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பெற்றதை பாடினார்கள். அப்படின்னும் போது அந்த சத்தியத்தை கையில் எடுக்கும் போது ஒரு நம்பிக்கை வருது. ஓ, இப்போ எனக்கு இந்த கஷ்டம் வந்தா நான் இதை பாடலாம் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை வந்தா அதை நான் பாடலாம் இல்லைன்னு. அவ்வளவுதான். இது யூஸ் எதுக்குன்னா, நாட் ஃபார் த பிசிக்கல் பாடி. நீங்க எல்லாம் உங்களுடைய அப்பியரன்ஸுக்கோ பிசிக்கல் பாடிக்கோ உலகியலுக்கோ நீங்க யூஸ் தேடுறீங்க. கடவுளும் பக்தி இலக்கியங்களும் இந்த மார்க்கங்களும் உங்களுடைய உலகியலுக்கான பயன்பாடு அல்ல, அது அருளியலுக்கான பயன்பாடு. அந்த அருளியலுக்கு அது பயன்படுதா இல்லையாங்கிறத யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. திருமூலர் சொல்லக்கூடிய ஒன்றே குலன் ஒருவனே தெய்வம், வள்ளலார் சொல்லக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்கம், இது ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமை என்ன சார்? ரெண்டுமே ஒண்ணுதான். திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது ஒரு பெரிய புரட்சி குரல். ஏன்னா அது ஏன் திருமூலர்கிட்ட இருந்து வந்ததுங்கிறத நீங்க பார்க்கணும். நான் எப்பவுமே சொல்வேன், நம்ம தமிழ் சமூகத்துல சித்தர்கள்னு ஒரு மரபு இருந்தது. அந்த சித்தர்களுடைய வேலையே என்னன்னா, எப்பெல்லாம் இந்த சொசைட்டி இம்பேலன்ஸ் ஆகுதோ, அது எதனாலனாலும் இம்பேலன்ஸ் ஆகும், கடவுள் பெயரால கூட இம்பேலன்ஸ் ஆகும். அப்படி ஆகும்போது நீ தப்பா போறேன்னு அந்த சமூகத்தை ஓங்கி அடிச்ச ஒரு கூட்டம் தான் சித்தர்கள் கூட்டம். அவங்க நம்மோட கலந்து கிடையாது, அவங்க தனியா இருந்தாங்க. ஆனா நம்ம தப்பா போறோன்னும் போது நம்ம கூட்டத்துக்குள்ள நம்மளை ஒரு அடி அடிச்சுட்டு போவாங்க. இதுதான் அந்த சித்தர் மரபுக்கு இருந்த ஒரு பெரிய பெருமை. திருமூலர் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நாயன்மார்ல கொண்டு போய் வச்சிருக்கீங்க, இல்ல அவருடைய சாத்திர நூலாக நீங்க கருதுறீங்க. ஆனா அவர் நாயன்மாரோ சாத்திரத்தை எழுதியவரோ அல்ல. அடிப்படையில் அவர் ஒரு சித்தர். 18 சித்தர்கள்ல திருமூலர் ஒருத்தர். அப்ப அவர் அதை செய்யறாரு. எப்போ இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, பல தெய்வங்கள் சிந்தை செய்வாரும். வள்ளலார் சொல்றாருல்ல, பல தெய்வங்கள் சிந்தை செய்வாரும். இப்ப என்ன ஆயிடுது பாருங்க, நீங்க ஒரு தெய்வம், நான் ஒரு தெய்வம், அவர் ஒரு தெய்வம், இவங்க ஒரு தெய்வம்னு தெய்வங்கள் பல சொல்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சித்தர்கள் தூரம் பாக்குறாங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அடுத்து என்னதான் சரி, உன் தெய்வம் பொய், இல்ல நம்ம 2 பேர் தெய்வமும் பொய்ங்கிறான், அவன் தான் சரிங்கிறான். இப்போ என்ன ஆயிப்போச்சு, தெய்வங்கள் பல சிந்தை செய்வார், அவர்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் திருமூலர் மாதிரி ஒரு சித்தர் சொல்றாரு, ஓங்கி ஒன்று அடிக்கிறாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்ப அந்த குரல் அங்க தேவைப்படுது. எப்ப வருமோ அப்பதான் அந்த குலம், அந்த மாதிரி ஒரு குரல் வரும். பின்னாடி அப்படிதான் ஒருத்தர் வராரு, எல்லாரும் சாமியை விட்டுட்டான், கோயில்னு போறான், குளம்னு போறான். ஆனா அந்த கோயிலுக்கு குளத்துக்கு போறான், நீராடுறான், கோயிலுக்கு போறான், வரான். ஆனா அது உள்ள இருக்கிற சாமியை உள்ள அவன் பார்க்கவே இல்லை. அப்பதான் ஒரு சித்தர் வராரு, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே. இது வரைக்கும் போட்டீங்கன்னா கீழே ஈவே ராமசாமின்னு போட்டுடலாம், அப்படிதானே இருக்குது. ஆனா அவர் அப்படி சொல்லல. அடுத்த வரி என்ன சொல்றாரு பாருங்க, கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே. அப்போ கோயிலுக்கு போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாதுங்கிறது இல்லைங்க கான்செப்ட். உனக்குள்ள கோயிலும் குளங்களும் பார்க்காம நீ வெளியில மட்டுமே போயிட்டு இருக்கியப்பா, சடங்குக்கே போயிட்டியப்பான்னும் போது ஒரு சித்தர் வராரு, அதை ஒரு அடி அடிக்கிறார். அப்போ அந்த சித்தர் மரபில் தான் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா, வள்ளலாரும் ஒரு சித்தர் தான். வள்ளலார் சித்தர் மரபிலும் சேர்க்கக்கூடியவர். நீங்க இன்னைக்கும் பாருங்க, சித்தர் வழிபாடு இருக்கிறவங்க எல்லாரும் முருகன்ல இருந்து அகத்தியர்ல இருந்து ஆரம்பிச்சா
வள்ளலார் படமும் வச்சிருப்பாங்க. வள்ளலாரும் சித்தர் தான். வள்ளலார் வந்து நீங்க எதுலையுமே வைக்க முடியாது. நீங்க வள்ளலார் தூக்கிட்டு போய் துறவியில் வைப்பீங்களோ, புரட்சியாளர்ல வைப்பீங்களோ, இல்ல நீங்க சாமியார்ல வைப்பீங்களோ, இல்ல தமிழறிஞர்ல வைப்பீங்களா, இல்ல சித்தர்ல வைப்பீங்களான்னா அவர் எதுலையும் நீங்க வைக்க முடியாது. அதாவது ஃப்ரேமுகளே வராத ஒரு ஆள் தான் வள்ளலார். அதை நான் சொல்லல, அவரே சொல்றார். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒரு வாழையடி வாழை மரபுல வராரு. நாயன்மார் மரபுலையா, இல்ல சித்தர் மரபுலையா, துறவிகள் மரபுலையா, ஆதீனங்கள் மரபுலையா? அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா அடுத்த வரி சொல்றாரு, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் வகையறியன்ட்டு. எனக்கே தெரியாதுடா நான் என்ன ஐடென்டிட்டின்றார். அப்புறம் நீங்க தூக்கிட்டு போய் அவரை இதுல வைக்கிறேன், அதுல வைக்கிறேன் வைக்க முடியாது. ஆனா அவர் சித்தரிலும் பொருந்துவார்னும் போது, அப்ப அன்றைக்கு ஒரு சித்தர் 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு குரல், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு குரல் வந்தது. ஆனால் பின்னால் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஒருவர் அதை செய்தே காண்பித்தார். அவர்தான் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான். சைவத்துல வரக்கூடிய ஒளி வழிபாடுக்கும் சுத்த சன்மார்க்கத்துல வரக்கூடிய அருட்பெரு ஜோதி வழிபாடுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன சார்? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒளி வழிபாடு அப்படின்னாலே இறைவனை ஒளி வடிவமாக பார்ப்பதுங்கிறது தான் பாவனை. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளலார் வந்து ஒளியை கூட, அதாவது ஜோதியை கூட கடவுள்னு சொல்லலை. நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கும். வள்ளலார் ஜோதியை கூட கடவுள்னு சொல்லலை. அவர் மறைவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்றாரு, அந்த விளக்கை வெளியே வச்சுட்டு, இந்த விளக்கை தெய்வமாக திருப்பாவனை செய்யுங்கள். நான் சொல்லலை, அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன். இந்த ஜோதியை தெய்வமாக திருப்பாவனை செய்யுங்கள் அப்படின்னா என்னங்க? பாவனை செய்யுங்கள் என்ன அர்த்தம்? கடவுள் மாதிரி பாவனை பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, அதுவே கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஜோதியை கடவுளாக காட்டினான்னு கூட சொல்லக்கூடாது. வள்ளலார் ஜோதியையும் தெய்வமாக பாவனையில் காட்டினார்னு சொல்லணும். ஏன்னா வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு எந்த உருவமும் இல்லை. ஒளி வடிவம் கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதனால அவர் அதை சொல்றார். அதுக்காக நீங்க ஒரு விளக்கோட ஜோதியவே நீங்க பரம்பொருளாக்கிட முடியாது. அவர் அதை பாவனை செய்யுங்கிறார், திருப்பாவனை செய்யுங்கிறார். பாவனை செய்யறதுன்னா அவரை மாதிரி இப்ப நம்ம சொல்லல, ரஜினி மாதிரியே பாவலா பண்றான்பானா ரஜினி மாதிரியே நடிக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த ஜோதியை பாவனை செய்யுங்கன்னா, இந்த ஜோதியை கடவுள் இல்ல, கடவுள் பாவனையா இருந்தா இந்த ஜோதி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வர. இந்த ஜோதி வடிவிலே இறைவனை அணுகுவதுங்கிறத வள்ளல் பெருமான் மட்டும் சொன்னதல்ல, இந்த மண்ணிலே இருந்ததுதான் காலம் காலமா. வேதத்தினுடைய அடிநாதமான பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு என்ன வடிவம்னா அது ஜோதி வடிவம்னு வேதம் சொல்லுது. வைஷ்ணவர்கள் நாராயணனை பல இடங்களில் ஜோதியாக பாடுகிறார்கள், நாராயணனையே ஜோதியாக பாடுகிறார்கள். சைவர்கள் சிவபெருமானை பல இடங்களில் ஜோதியாக பாடுகிறார். கேழில் பரஞ்சோதி, கேழ் பரங்கரனை, ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி. நம்ம சேக்கிழார்களே, பெரிய புராணத்துல சேக்கிழாரே என்ன எழுதுறாருன்னு பாருங்களேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான்னு எழுதுறாரு. அப்போ இந்த ஜோதிங்கிற கான்செப்ட் ஒன்று புதுசு இல்லை. ஆனா வள்ளலார் பார்க்கிறார், நான் ஒரு பொதுவான தெய்வத்தை எடுத்துட்டு வரணும். திருமூலர் சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவன். அந்த ஒரு தேவனை நான் காட்டணும். ஏன் காட்டணும்னா நம்ம ஆளுக்கு காட்டணும். நம்ம ஆள் என்ன கேட்கறான், எனக்கு பிசிக்கலா வேணும்னு கேட்கறான், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒன்று வேணுங்கிறான். ஏன் நம்ம திருவள்ளுவரை இவ்வளவு உருவங்கள் எடுத்துட்டோம்? திருவள்ளுவர் உருவமே வேணான்னு விட்டுருக்கலாம். ஆனா திருக்குறள் என்கிற அற கருத்துக்கள் மக்களிடம் போனோம்னா திருவள்ளுவர் என்கிற ஒரு உருவம் தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு உருவம் தேவை. அப்போ இந்த இறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போய் சேரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை. இப்ப வள்ளலார் பார்த்தார், உருவங்கள் வேண்டாம்னு நினைச்சார். ஏன்னா இந்த உருவங்கள் வந்தாலே அடுத்தடுத்து எல்லாம் வரும், சடங்கு வரும், சம்பிரதாயம் வரும், எல்லாம் வரும். அப்ப அவர் என்ன நினைச்சார், எவனும் கை வைக்க முடியாத மாதிரி ஒரு உருவம் வேணும்னு ஆசைப்பட்டார். ஜோதியத்தை வந்து வச்சார். ஏன்? நீங்க ஜோதிக்கு குங்குமம் வைக்க முடியாது, சுற்றம். ஜோதிக்கு குல்லா போட முடியாது, ஜோதிக்கு சிலுவை போட முடியாது, நீங்க ஜோதிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஜோதி தான். அதனாலதான் அவர் அந்த ஜோதியை கொண்டு வந்து மையமாக வைத்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு தெய்வம்னு காமிச்சார். நான் இன்னுமே உள்ள போறேன். நீங்க கிறிஸ்துவத்திலும் போனீங்கன்னா இயேசுநாதர் கடவுள் கிடையாது, அவருக்கு மேல பிதா இருக்கார். பிதாவை என்னன்னு சொல்றாங்க? ஒளி வடிவம் தான் சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் ஒளி வடிவமாக இறைவனை வணங்குகிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய எல்லா மதமும் அவர்களுடைய தெய்வம் என்று சொல்வதை ஒளி வடிவமாக சொல்லுகிறார்கள் என்றால் அந்த ஒளி வடிவத்தை ஜோதியாக காண்பித்தவர் தான் வள்ளலார். ஏன்னா அவருடைய நோக்கம் உலகத்திற்கு பொதுவான ஒரு தெய்வத்தை புதுசா கொண்டு வரணும்னு இல்லை, எல்லாரும் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு பொது வடிவம் தரணும்னு ஆசைப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிய தெய்வத்தை வள்ளலார் கொடுக்கவில்லை, எல்லோரும் வழிபடுகிற தெய்வத்திற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தார். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சைவத்தை பல பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்தையும்
ஏன் குறிப்பா சொன்னா வள்ளலாரையும் சிலர் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க விருப்பம், அவங்க விருப்பம். இப்ப நான் அதுக்காக வைணவர்கள் ஏன் சைவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமணர்கள் ஏன் சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாத்திகர்கள் ஏன் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா நான் அடுத்தடுத்து கேள்வி கேட்க முடியாது. அதாவது நான் சாம்பார் சாப்பிட்றேன், அவன் ஏன் காரக்குழம்பு சாப்பிட்றான் அல்லது கேட்கக்கூடாது. அவனுக்கு காரக்குழம்பா சாப்பிட்டா வயிற்றுல இறங்குது, எனக்கு சாம்பாரா சாப்பிட்டா வயிற்றுல இறங்குது. அவனுக்கு சிவபெருமானா கும்பிட்டா அவனுக்கு போய் சேர்றான், இவர் அருட்பெருஞ்சோதியா போனா சரின்றான். இதுல நம்ம போய் இவங்க ஏன் ஏத்துக்கல அவங்க ஏன் ஏத்துக்கலங்கிறது பதில் சொல்ல. சார் நம்ம நிறைய ஒற்றுமையை பார்த்துருக்கோம். எங்க வந்து சைவமும் சுத்த சன்மார்க்கும் வித்தியாசப்படுது? சுத்த சன்மார்க்கம் அதனுடைய பல டெர்மினாலஜிஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பாருங்க, இந்த கீவேர்ட்ஸ், பல சொற்கள் சைவத்தில் இருக்கிற சொற்கள் தான். அவன் நடராஜர்னு பாடுறாரு, இன்னைக்கு நடராஜர்னா அது வேறன்னு நம்ம சொன்னாலும், அது புருவங்களுக்கு நடுவிலே ஒளியாக ஆடுகின்ற ஆன்மான்னு சொன்னாலும், நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் பொருள் மாற்றுங்க, ஆனால் டெர்மினாலஜின்னு ஒன்று இருக்குதுல்ல, வெக்காபுலரி, சொற்கள் சைவத்திலிருந்து எடுத்த சொற்கள் தான். அருட்பெருஞ்சோதியே சைவத்திலிருந்து எடுத்த சொல் தான், இல்லைன்னு ஒத்துக்க முடியாது. புரியுதுங்களா? அருட்பெருஞ்சோதி அதுலேருந்து எடுத்த சொல் தான். அவர் அகவல் எழுதினார், அகவல் முனிவாசகர் எழுதிய அகவல் தான். அவர் சொல்கிற நடராஜர், அவர் சொல்லுகிற அந்த வள்ளி, அவர் சொல்லுகிற பல சொற்கள் எல்லாமே எங்கிருந்து எடுத்ததுன்னா சைவத்திலிருந்து எடுத்த சொல் தான். ஆனால் எங்க அவர் சைவத்திலிருந்து இன்னும் டீவியேட் ஆகிறாரு அப்படின்னா, சில சொற்கள் சைவத்திலே இல்லாத சொற்களை வள்ளல் பெருமான் கையாளுகிறார். ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல், இந்த நாளும் வள்ளலார் சொல்லுகிற 4 புருஷார்த்தங்கள். இந்த புருஷார்த்தங்கள்ங்கிற கான்செப்டே சைவத்தில் கிடையாது. அப்போ இதுதான் அவர் அங்கேருந்து மாறுறதுன்னு நான் சொல்லுவார். இந்த 4 இந்த சொற்களுமே சைவ சித்தாந்தத்தில் கூட கிடையாது, இந்த சொற்கள்லாம் கிடையாது. சைவம் முக்தியோடு முடிகிறது. நம்மளுடைய சுத்த சன்மார்க்கம் சித்தி வரைக்கும் போகுது. இந்த சித்தி நிலைங்கிறத நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அக்செப்ட் பண்ணுறது இல்லைன்னா அதை பற்றி பேசுது, நம்ம முக்தி நிலையோட முடிச்சிடறோம். ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா முக்திக்கு அடுத்து சித்தி நிலைக்கு எடுத்துட்டு போறாரு. புரியுதுங்களா? ஆனால் அதே வள்ளலார் சொல்றார், சித்திக்கு முத்தி வேண்டுங்கிறார். அப்போ நீ முத்தியை அடையாம சித்திக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ முக்தியை அவர் இல்லை வேணான்னு சொல்லலை. இப்போ இது இங்கிருந்து இவர் மாறுபடுகிற ஒரு முக்கியமான இடம்னா இந்த 4 புருஷார்த்தங்கள் நமக்கு சைவத்தில் கிடையாது. ஆனால் இவர் சொல்றார். அதே மாதிரி சைவம் வந்து இறைவனோடு 2 கலப்பதுன்னு தான் உண்டு. 2 கலக்கிறதுனா இந்த ஆன்மா போய் கடவுளோட 2 அரை கலக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 இல்லாம 1 ஆகும், ஆனா 2 தனி தான். எந்த நேரத்திலையும் நான் கடவுள் ஆயிட முடியாது, கடவுளோட கலக்க தான் முடியும். ஆனா வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆதல் சொல்லுது, சிவனாவே நீ ஆவலாம்பான்னு சொல்லுது. இது வந்து நம்ம சைவம் சொல்றது அல்ல. இந்த 5 பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்றோம், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அழித்தல், இந்த 5ஐயும் சிவபெருமான் வந்து கர்த்தாமூர்த்திகளை வச்சு செய்கிறார். சைவத்தில் யாரும் இந்த 5 வாங்கினவங்க கிடையாது. நம்ம சைவத்தில் பார்த்த எந்த பெரியவர்களும் இறைவனிடம் இருந்து இந்த 5 நான் பெற்றேன் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் வள்ளலார் என்ன சொல்றார், 5 பெற்றேன், அரசாட்சி தந்தனன், செங்கோல் தந்தனன் அப்படின்னு ஒரு பாடுறார். அப்ப இந்த கான்செப்ட் சைவத்தில் இல்லை, சன்மார்க்கத்தில் புதுசார். இப்போ என்னன்னா இந்த 2த்தையும் நான் படித்தவரை எனக்கு ரொம்ப வேறுபட்டு தெரிந்த விஷயங்கள் அப்படின்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான். சைவத்திலிருந்து சுத்த சன்மார்க்கம் கொஞ்சம் வேறுபடுது அப்படின்னு பார்க்கலாம். சைவத்தில் இருக்கக்கூடிய உருவ வழிபாடாக இருக்கட்டும், சைவத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெரு வழிபாடாக இருக்கட்டும், சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதி வழிபாடு, இது 2மே எங்கே வந்து வேற்றுமைப்படுது? இதில் வேற்றுமைன்னு நம்ம சொல்லக்கூடாதுப்பா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சைவம்னாலே முதல்ல உருவ வழிபாடுன்னு யார் சொன்னது? ஏன்னா நம்ம அங்கே சைவத்தில் கடவுள் இருக்கிற, முருகர் இருக்காரு, பெருமாள் இருக்காரு. அதுதான் நம்ம வந்து நம்ம வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். சாய்பாபா கூட வச்சுப்போம், யார வேணாலும் வச்சுப்போம், நம்ம விருப்பம் தான் வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் காலை தூக்குறாங்களோ சிவபெருமானிடுவோம், அது நம்மளுது, நம்ம வச்சுக்கிறோம். சமயத்தில் இருக்குதா மரபு ரீதியாக அதை பார்க்கணும். சைவத்திலே இறைவனை 3 நிலைகளில் பார்க்கிறது. அருவம், அருவுருவம், உருவம், 3 நிலைகளில் பார்க்கறது தான் சைவத்தினுடைய மரபு. இப்போ 5 தொழில்களில் இறைவன் செய்கிறான். நம்ம பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் ஒடுக்குகிறார், மகேஸ்வரன் மறைக்கிறார், சதாசிவம் அருள்கிறார். இந்த 5 பேருமே வேற வேறன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சைவத்தை பொறுத்தவரையும் இந்த 5ஐயுமே சிவபெருமானினுடைய ஆற்றல் மூலங்கள் தான். விஷ்ணு நீங்க சொன்னாலும் அது சிவன் தான், பிரம்மான்னு சொன்னாலும் அது சிவன் தான், மகேஸ்வரனாலும் சிவன் தான், சதாசிவனாலும் சிவன் தான். சிவபெருமான் நேரா வந்து இதை செய்யாம, சிவபெருமான் தன்னுடைய சக்தி, அந்த சக்தி ஆதிசக்தியாக வருகிறது. அந்த ஆதிசக்தி இச்சா, கிரியா, ஞான 3ஆ பிரியுது. இந்த 3 நிலைகள்ல இருந்து இந்த 5 வருது. இந்த 5 இதை செய்யுது. இதுதான் சித்தாந்தம் சொல்றது.
சித்தாந்தமே என்ன சொல்லுது பாருங்க, இந்த 5 கர்த்தாமூர்த்திக்கு தான் உருவம் இருக்குது. சதாசிவத்துக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஸ்ரீகண்டம் ருத்ரமூர்த்தி வரைக்கும் தான் உருவம் இருக்குது. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவருக்கு உருவத்தை சைவமும் சொல்லலை. சைவமும் இறைவனை அருவமாகவும் சொல்கிறது, உருவமாகவும் சொல்கிறது, அருவுருவமாகவும் சொல்கிறது. நம்ம ஏன் லிங்க வழிபாடே வச்சிருக்கோம்னா அந்த தத்துவமே அதுதான். அது அருவுருவம். நீங்க உருவம் மாதிரி ஒன்று இருக்கும், ஆனா அதுக்கு உருவம் கிடையாது. லிங்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க, உருவம் மாதிரி இருக்கும், அது உருவம். அதுவே ஒரு அருவுருவ கான்செப்ட் தான். இப்போ அப்ப சைவம் வந்து இது மூணுத்தையும் ஏத்துக்குது. உருவத்தையும் ஏத்துக்குது, அருவுருவத்தையும் ஏத்துக்குது, அருவத்தையும் ஏத்துக்குது. இது ஒரு படிநிலைன்னு வைக்குது. நீ முதல்ல உருவத்தை பாரு, அப்புறமா அதை அருவுருவமா பார்க்க முயற்சி பண்ணு, அப்புறம் மொத்தமா அருவமாக்கிக்கும். இது படிநிலை. வள்ளலார் என்ன செய்யறார், இது எதுவும் வேணாம், நேரா அவரு அருவத்துக்கு போறார். அப்ப சைவத்துல அருவம் இல்லைன்னு இல்லை, சைவத்திலும் அருவம் உண்டு. சைவத்தில் அருவமும் உண்டு, சுத்த சன்மார்க்கத்தில் அருவம் மட்டுமே உண்டு. இதுதான் வித்தியாசம். வித்தியாசம் சார். ஆறுமுக நாவலர் வந்து திருவருப்பாவை மறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு. அதுக்கு பின்னணி உள்ள காரணம் என்ன சார்? அதாவது நாவலர் ஆறுமுகம் அப்படின்னு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு நல்ல சைவ பேரறிஞர், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து வள்ளலாரை மட்டும் இல்லை, நீங்க அவர் காலத்துல நின்று பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு உடைச்சார். அவர் வந்து ரொம்ப கடுமையான ஒரு மனிதர், ரொம்ப நேரா எதிர்க்கிற ஒரு மனிதர் தான். அவர் வந்து வள்ளலாரை வந்து ஏத்துக்கல. அவர் ஏன் ஏத்துக்கலன்னா, அவங்க அருட்பான்னு பேர் வச்சதை அவரால் ஏத்துக்க முடியல. ஒண்ணு, அவங்க இந்த அருட்பாவை திருமுறையா பகுக்கிறாங்க. இப்ப நம்ம 6 திருமுறை இன்னைக்கு இருக்குது, ஆனா வள்ளலார் இருந்தப்போ 6 திருமுறை வெளியாகல, 4 திருமுறை தான் வெளியாச்சு. அவர் ஜோதியானதுக்கு பிறகுதான் மற்ற 2 திருமுறைகள் வந்தது. அப்ப இந்த 4 திருமுறைக்கு திருமுறைன்னு பேரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வள்ளலார் வைக்கல. அருட்பாங்கிற பேரு வள்ளலார் வைக்கல. அவங்க சீடர்கள் அதை மதிப்போட அன்போட அதை அந்த மாதிரி வச்சாங்க. இதை நாவலர் ஈழத்திலிருந்து எதிர்க்கிறார், அங்கிருந்து எதிர்ப்பு கொடுக்குறார். என்னன்னு, நீ திருமுறைன்னு இதை சொல்லக்கூடாது, திருமுறைனாலே அது 12 திருமுறைகள் தான், இது கிடையாது அப்படின்னு எதிர்க்கிறார். அருட்பானாலே அது தேவாரம் திருவாசகம் தான் அருட்பா, இது அருட்பா கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னோட கேள்வி என்னன்னா, இதை அருட்பா என்றோ இதை திருமுறை என்றோ இவர்கள் எப்படி சொல்லக்கூடாதுங்கிறது அவர் சரியான வாதமோ, இது இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கிறது எங்களுடைய வாதம். இதுதான் சொல்றதுக்கு நமக்கு இல்லை, காலம் தீர்மானிக்கும். காலம் தீர்மானிக்குதுன்னா கடவுள் தீர்மானிக்கணும்னு அர்த்தம். இன்றைக்கு 2026 திருவருட்பா தான், மருட்பா அல்ல. இன்றும் திருமுறை தான், அது இல்லைன்னு இல்லை. அப்ப இந்த 2026 நாவலர் தோற்று போகிறார், வள்ளல் பெருமான் ஜெயிக்கிறார். கடவுள் கொண்டு வந்து அதை தான் நிறுத்தி வச்சிருக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்றேன். திருமுறைன்னு வைக்கக்கூடாதுங்கிறது இல்லை. முறைனா பகுப்புன்னு அர்த்தம். தெய்வத்தோடு சேர்த்து திருமுறைன்னு பிரிக்கிறோம். இப்போ 12 திருமுறை ஆரம்பத்துல இருந்தே 12 திருமுறையா? கிடையாது. நம்பியாண்டா நம்பி தான் தொகுகிறார். ராஜராஜன் தொகுக்க சொல்றார், நம்பியாண்டா நம்பி தொகுகிறார். நம்பியாண்டா நம்பி தொகுக்கும் போதே 12 திருமுறை கிடையாது, வெறும் தேவார பாடல்களையும் திருவாசகத்தை மட்டும் தான் சேர்க்கிறார். பின்னாடி தான் நம்பியாண்டா நம்பி எழுதின பாட்டையும் சேர்க்கிறாங்க. எப்பயோ சங்க இலக்கியத்தில் எழுதின திருமுருகாற்றுப்படையை சேர்க்கிறாங்க, காரைக்கால் அம்மையார் எழுதின பாட்டை சேர்க்கிறாங்க, திருமூலர் எழுதினதை சேர்க்கிறாங்க. எது வரைக்கும் எடுத்துட்டு வராங்க? 9 எடுத்துட்டு வராங்க, 10 எடுத்துட்டு வராங்க, 11 எடுத்துட்டு வராங்க. 11 திருமுறை வரைக்கும் இருந்த காலம் உண்டு. சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினதுக்கு அப்புறம் தூக்கி 12. நான் கேட்கிறேன், அப்ப சேக்கிழார் காலத்துல யாராவது வந்து எதுக்கு இவரை நீங்க திருமுறையில சேர்த்தீங்கன்னு கேட்டா நியாயமா இருக்குமா? 11ஆம் திருமுறை காலத்துல வந்து இதை ஏன் சேர்த்தீங்கன்னு கேட்டா நியாயமா இருக்கு? அப்போ இந்த சைவ நம்ம சமய மரபிலே திருமுறை என்றாலே 12 என்று இருந்தது அல்ல. அது முதல்ல நம்பியாண்ட நம்பி தொகுக்கும் போது அப்படி இல்லை. காலம் ஆக 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 சேக்கிழார் வரைக்கும் அது 12 ஆச்சு. சேக்கிழாருக்கு அப்புறம் நம்ம எதையும் உள்ள சேர்க்கல. நம்ம சேர்த்தாலும் தப்பு இல்லை. இப்போ திருமுருகாற்றுப்படையை சேர்த்த நம்ம அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை சேர்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. ஏன்னா முருகன் பாட்டும் அது உள்ள வருது. ஏன் வருதுன்னா முருகனும் சைவம்ங்கிறதால முருகன் பாடல்களும் நம்ம உள்ள சேர்க்கிறோம். விநாயகர் பாடல்களும் உள்ள இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, 12 திருமுறையில விநாயகர் பாட்டு இருக்குது. 9ஆம் திருமுறையும் 11ஆம் திருமுறையும் கலவையான பாடல் தொகுப்பு. அது வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தவங்களுடைய பாடல் தொகுப்பு. அது நான் என்ன கேட்கிறேன், என் சமகாலத்திலே ஒருவன் வாழ்ந்தார் என்பதற்காகவும் என் சமகாலத்திலே ஒருவர் அருளோடு எழுதினார் என்பதற்காகவும் நான் அதை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா, அப்ப அது மாதிரி சேக்கிழார் காலத்துல சொல்லியிருந்தா, நம்பியாண்டா நம்பி காலத்துல சொல்லியிருந்தா, அப்ப நம்ம அதை அப்படி நான் சொல்றது நான் ஒத்துக்கிறது இல்லை. இன்னொன்னு, இப்ப நம்ம வள்ளலார பாட்டை தூக்கிட்டு போய் திருமுறையில சேர்த்தாதான் தப்பு. இவங்க இதுக்கு தனியா ஒரு பேர் திருவருட்பான்னு வைக்கிறாங்க, இதுக்கு திருமுறைன்னு வைக்கிறாங்க. இதுக்கு வள்ளலாருக்கு சம்மதமான இல்லை. பாருங்க, அந்த புக்கு வெளியாகுது, என்ன பேர் வைக்கிறாங்க? திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகள் அப்படின்னு புக்கு காமிக்கிறாங்க. பார்த்த உடனே வள்ளலாருக்கு கோபம் வருது. அவர் கேட்கிறாரு, யாரை கேட்டு இப்படி பேர் போட்டீங்க?
தாம் பேரை கூட இன்னைக்கு காலில் விழுறது, கோஷம் போடுறது, அந்த மாதிரியான ஒரு துறவி அல்ல வள்ளலார். அவருக்கு அந்த திருவருட்பிரகாசன் எனக்கு ஏன் பேர் வச்சிங்கன்னு கேட்குறாரு. எனக்கு ஏன் அந்த பேர் வச்சிங்க? அப்போ அவர் என்ன எழுதுறாரு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு, சார் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. என்ன திருவருட்பிரகாசம் யார் என்னும் ராமலிங்க அடிகள். திருவருட்பிரகாசம் என்கிற கடவுளை யாருன்னு கேட்கிற அற்பம்பா இந்த ராமலிங்க அடிகள்னா அந்த பேரை கூட தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு உத்தமரை பார்த்து அவ்வளவு பெரிய விமர்சனம் வைத்ததை இன்றைய காலம் ஒருபோதும் மன்னிக்காது. நம்ம ஒரு வரலாறை பார்க்கணும். ஏன் வள்ளலாருக்கும் ஆறுமுக நாவலருக்கும் ஒரு பெரிய சண்டைனா இந்த அருட்பா மருட்பா கண்டன திரட்டுன்னு சொல்லி ஒரு புக்கே நம்மளுடைய பா சரவணன் போட்டிருக்காரு. அதில் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் நினைக்கிறேன் இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னா, இது ஒரு ஜாகிரபிக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காலமாவே இந்த ஈழத்தில் இருக்கிற தமிழறிஞர்களுக்கும் தமிழகத்தின் தமிழறிஞர்களுக்கும் ஒரு பெரிய முரண் இருந்துகிட்டே தான் இருந்தது. நல்ல கவனி, எப்பத்துல இருந்து வள்ளலாரை இவங்க ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சாங்கிற ரியாலிட்டி யாரும் வெளியே சொன்னது கிடையாது. இப்ப நான் சொல்றேன் ஏன் எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு. ஆறுமுக நாவலர் ஈழத்துல இருக்கிறார். அவருக்கு ஒரு விளம்பரம் ஒண்ணு அவருடைய மாணவர் தாமோதரம் பிள்ளை போடுறார். நீங்க தாமோதரம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய பதிப்பாசிரியர், பெரிய பதிப்பாளர். அவர் என்னன்னு போடுறாரு நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இலக்கண இலக்கியங்களில் மகா வல்லவரும், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரு? ஆறுமுக நாவலர் மகா வல்லவர் தான். இலக்கண இலக்கியங்களில் மகா வல்லவரும், சென்னை முதல் ஈழம் ஈராக உள்ள தமிழ்நாட்டு வித்வான்களில் தமக்கு இணை இல்லாதவரும். என்னது? சென்னையிலிருந்து ஈழம் வரைக்கும் அவருக்கு இணை இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், அவரு வல்லவருங்கிறத ஒத்துக்கிறேன், அவருக்கு இணை இல்லைன்னு நீ தமிழ்நாட்டையும் சேர்த்துக்கிறேன். அப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் நான் முட்டா பயலுங்களா? தமிழ்நாட்டுல தமிழறிஞரே இல்லையா? இந்த விளம்பரத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு குரல் தான் எதிர்ப்பு குரல் வந்தது. அது வள்ளலாருடைய சீடர்கள் குரல். வள்ளலார் சீடர்கள் அப்பயும் என் வள்ளலார் இருக்கிறாரேன்னு சொல்ல வரல. நீ எப்படி நீ மட்டும்தான் இணை இல்லைன்னு போடு? அப்ப தமிழ்நாட்டுல தமிழறிஞர்கள் இல்லையா? அவர் காலத்துல எவ்வளவு தமிழறிஞர்கள் இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்தாங்க. அப்போ ஆறுமுக நாவலருக்கு இருந்த ஒரு தான் என்கிற அந்த ஒரு மேட்டிமை தன்மையை இங்கிருந்து ஒருவர் அடித்தால் உடனே அவங்க என்னவா மாத்திட்டாங்க? அதை திருவருட்பாவுக்கு எதிராகவும் திருமுறைக்கு எதிராகவும் வள்ளலாருக்கு எதிராகுமான ஒரு அரசியலாக்கப்பட்ட ஒரு நிகழ்வை தமிழ் சமுதாயம் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னா நீங்க இன்னொன்னு கவனிங்க, இந்த சண்டை யாருக்கு யாருக்கும் கிடையாதுன்னா நாவலருக்கும் வள்ளலாருக்குமே கிடையாது. எங்கேயாவது நாவலர் வள்ளலாரை திட்டினாரணும், வள்ளலார் நாவலரை திட்டினாரணும், நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கினாங்க, கிடையவே கிடையாது. இவங்க சீடர் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சண்டை போட்டுக் கொள்வது போல அப்படிதான் சொல்லணும். இதுல விஜய்க்கும் அஜித்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சண்டை போட்டுது போல நாவலருடைய சீடர்களும் வள்ளலாருடைய சீடர்களுக்குமான சண்டை தான் இது. ஒரு கட்டத்துல இது ரெண்டு பேரும் சந்திப்புக்கு வருது. எப்ப? நாவலருக்கு எதிராக ஒரு கூட்டம் 5 தீட்சிதரோட வள்ளலாரையும் உட்கார வைக்கிறாங்க. அதுல வள்ளலார் எதுவுமே தப்பா பேசல, ஆனா அவர் மேலேயும் கேஸ் போடுறாரு. மஞ்சக்குப்பத்துல கேஸ் போகுது. கடலூர் மாவட்டம் ராபர்ட் அப்படிங்கிற வெள்ளக்காரர் தான் நீதிபதியா வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். வள்ளல் பெருமான் உள்ள வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்கும் போது நாவலரும் எழுந்து நின்றார் அப்படிங்கிற செய்தி இருக்குது. நாவலர் நின்னார் நிக்கலாம் விடுங்க, கேஸ் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். நமக்கு தான் அதானே. கேஸ்ல வள்ளலார் ஒன்னும் செய்யலன்னு விடுதலை பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நாவலர் தோற்று போனார், கேஸ்ல தோற்று போனார் நாவலர். அப்போ வரலாற்று ரீதியாகவும் நம்ம பார்க்கிற இன்றைக்கு நான் அதை தான் நம்புறேன். உண்மையிலேயே அது மருட்பாவா இருந்தா இன்னைக்கு நம்ம கையில அது இருக்காது. உண்மையிலேயே அது திருமுறை இல்லைன்னா நம்ம கையில் இருக்காது. இன்னைக்கும் அருட்பா என்றால் வள்ளல் பெருமான் எழுதியதுதான். இன்றைக்கும் திருமுறைக்கு பிறகு இன்னொரு திருமுறை என்றால் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகள் தான் என்றால் காலமும் கடவுளும் அதை அங்கீகரித்த பிறகு யாரோ எவரோ அதை மறுப்பதால் ஒருபோதும் அது மறுப்பாகிவிட முடியாது அப்படிங்கிறத தமிழ் சமுதாயம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பூசல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஈழத்தமிழர்கள் சைவத்தை வளர்த்த பெரிய மக்கள், சைவத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்த்த பெரிய மக்கள். அவர்கள் அந்த சைவ நெறியோடு அறத்தோடு சாந்தமாக இருக்கிறது நல்லது. சன்மார்கிகள் அதே போல ஜீவகாருண்யமே வடிவானவர்கள். இவங்களும் அந்த எல்லையை மீறி அவங்கள போய் ரொம்ப காட்டமா பேசுறதுங்கிறது நல்லது இல்லை. நம்ம வெவ்வேறு தளங்களில் நின்றாலும் நாம் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று அப்படிங்கிறதால இந்த பூசல் இல்லாமல் இருப்பது தான் நம்ம பக்திமைக்கு நல்லதுங்கிறத இந்த 2 தரப்பும். ஏன்னா இன்னைக்கும் அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு கோல்டு வார் போயின்னு இருக்கு. நமக்கு தெரியாது, உங்களுக்குலாம் தெரியாது. இன்னைக்கும் ஈழத்திலே இருக்கிற சைவ பெருமக்களுக்கும் சன்மார்கிகளுக்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் போயின்னு தான் இருக்குது. நடுநடுவில் என்னை பிடிச்சி இழுப்பாங்க. நான் அந்த வாருக்குள்ளே போக மாட்டேன். எனக்கு அதில் நான் நாவலரை ரொம்ப மதிக்கிறேன், வள்ளல் பெருமானை மனதில் துதிக்கிறேன். நான் 2 பேரையுமே நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த இந்த லோயர் கிரேட் சீப் பாலிடிக்ஸ்குள்ள எந்த பக்தர்களும் போய் விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய
இந்த மாடர்ன் சொசைட்டியில் ஒரு காமன் பீப்புளாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நான் ஒரு 9 to 8 வரைக்கும் ஜாப் செய்யக்கூடிய ஒரு ஆள். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். என் ஃபேமிலிக்கு காசு வேணும்னா நான் ஒன்றும் ஓவர் டைம் பார்த்து அதுக்கான காசு சம்பாதிப்பேன். என்னோட லைஃப்பில் வந்து எனக்கான நேரமே இல்லை. என் பசங்களான மொத்த நேரமும் போயிட்டு இருக்கு, சம்பாதிக்கான மொத்த நேரமும் போயிட்டு இருக்கு. நான் அப்போ எங்கே வந்து இந்த சைவத்தை படிக்கிறது, திருமுறை படிக்கிறது, இதெல்லாம் படித்தா எங்கே நிற்கும்? பாஸ் கொடுத்த ஒர்க்கோ அந்த டார்கெட் ப்ரெஷரோ இதை தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதை நான் எப்படி நான் வந்து கற்றுக்கிட்டு என் லைஃப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்கள் பாஸ் பார்ப்பாருங்களா? பார்ப்பாரு கண்டிப்பாக. அதாவது 2 சாய்ஸ் தாங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான். நமக்கு 2 வாய்ப்பு வச்சுருக்கேன், உலகியல், அருளியல். நீ உலகியலை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். வேலையை, உங்கள் பாஸை, உங்கள் மனைவியை, உங்கள் குழந்தைய அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அருளியலுக்குள்ளே போனோன்னா இதை விடணும்னா விட்டு தான் ஆகணும். இல்லை நான் ஒரு கையில் என் பொண்டாட்டியும் பிடிச்சிப்பேன், ஒரு கையில் நான் கடவுளையும் பிடிச்சிப்பேன், ஒரு கையில் எங்கள் பாஸையும் பிடிச்சிப்பேன், ஒரு கையில் ஓவர் பாஸையும் பிடிச்சிப்பேன்னா அதுக்கு இங்கே இடம் கிடையாது. உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய தத்துவம். அதுதான், ஒன்று உலகியல் இல்லை அருளியல். அருளியலுக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உலகியல் தானாக உங்களை விட்டு போகும். நீங்கள் விடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், எப்போதும் ஒரு பழம் மரத்தை துறப்பதில்லை, அது பழுத்து விட்டால் அந்த மரமே அந்த பழத்தை துறக்கும். அந்த மாதிரி நீங்கள் அருளியலுக்குள்ளே போகணும்னு முடிவெடுக்க வேண்டாம். அருளியல் உங்களை எடுக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா உலகியல்லேருந்து நீங்கள் கழல வேணாம், உலகியலே உங்களை போப்பான்னு அனுப்பி வைக்கும். அதனால அது வரைக்கும் உலகியலுடையதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ வினை பயன்னு ஒன்று இருக்குது. நல்ல பாஸ் அமைஞ்சுகிறாருனாலும் உங்கள் வினை பயன் தான் காரணம். இப்போ உங்களுக்கு மோசமான பாஸ் எவரும் அமைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கும் வினை பயன் தான் காரணம். இது வினை பயன். வினை பயன். நல்ல மனைவி அமைவது வினை பயன், மோசமான மனைவி அமைந்தாலும் வினை. இது நான் சொல்றது சித்தாந்தம் சொல்றதை சொல்றேன். இது வினை பயன். நீங்க என்ன செய்றீங்களோ, இது சித்தாந்தம் மட்டும் இல்லை, தமிழே அதுதான் சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அவ்வளோதான். அப்போ இதை நம்ம யாரையும் பிளேம் பண்றதுக்கான விஷயம் இல்லை. இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன், சரியா புரிஞ்சிடும். விவேகானந்தர் ரொம்ப சின்ன வயசுல துறவுக்கு வந்துட்டார். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்துட்டார். அவங்க அப்பா இறந்துட்டார். அம்மா ரொம்ப புவர், ரொம்ப வறுமை. அவங்களுக்கு சகோதரர் ரொம்ப வறுமை, ரொம்ப முடியல. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த விஷயம் விவேகானந்தருடைய நாலேஜுக்கு வருது. விவேகானந்தர் வருத்தப்படுறார். அப்போ நீங்க பேசுற மாதிரியே நீங்க பேசும்போது விவேகானந்தர் ஞாபகம் வர. விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் போய் சொன்னாரா எதிர்க்கு உட்காந்துட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இங்க வந்திருக்கவே கூடாது, என்னத்த துறவு, சாமி, சம்பிரதாயம், என்னத்துக்கு இதெல்லாம் தண்டம், என் வாழ்க்கையே வீணா போச்சு, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போயிருந்தேன்னா சம்பாரிச்சிருந்தேன்னா எங்க அம்மாவே காப்பாத்திருப்பேன் போல, எதுக்கு நான் இங்க வந்தேன்னு தெரியல. இப்ப ராமகிருஷ்ணர் சொன்னார் சிரிச்சுட்டு, அவருடைய ஆசிரமத்துல காளிக்குன்னு சன்னதி இருக்கு. சரி, உனக்கு கஷ்டமா தானே இருக்கு, காளி கிட்ட சொல்லிட்டு நீ போ, சொல்லிட்டு நீ கிளம்பு. நேராக உள்ள போனார். போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வெளியே வந்துட்டேன். கேட்டியான்னு கேட்டார். இல்லை நான் கேட்கல. சரி போ, ஒரு 1/2 hour எடுத்துட்டு அது கேட்டு வாடினார். போனார். ஒரு 1/2 மணி நேரம் காளி முன்னாடி நின்னார். வந்தார். இப்பயாவது கேட்டுட்டியா, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டியா, கிளம்புறியான்னார். இல்லை நான் கேட்கல. சரி போ, போய் திரும்ப போய் கேளுன்னார். போனார். 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தார். கேட்டியா, கேட்கல. ஏன்டா கேட்கலன்னா விவேகானந்தர் சொன்னார், காளி முன்னாடி நின்னதுக்கு அப்புறம் இந்த பெரிய உலகத்துல பெரிய வாழ்க்கையில என் குடும்பம், என் அம்மா, என் கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமா, அவளை முகத்தை பார்த்தா அவளோட அடைவதை தவிர வேற என்ன இருக்குன்னும் போது எனக்கு இதெல்லாம் தோணலைன்னார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், உனக்கு 2 வாய்ப்பு தான். ஒண்ணு அந்த பரம்பொருளோடு சேர வேண்டும்னா இதெல்லாம் துறப்பதற்கான மனநிலைக்கு போ, இல்லை இதெல்லாம் வேண்டும்னா பரம்பொருளை விட்டு இதுக்கு போ. இது உங்களுடைய சாய்ஸ். இதுல என்ன நமக்கு சிக்கல்னா, இது கண்ணு முன்னாடி தெரியுது, இந்த பாஸ் கண்ணு முன்னாடி தெரியுறாரு, திட்டுறது கண் முன்னாடி தெரியுது. ஆனா அந்த பாஸ் நம்ம கண்ணு முன்னாடி தெரிய மாட்டேங்கிறாரு, அவர் அருள் செய்யறதும் தெரிய மாட்டேங்குது. அதனால நமக்கு என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இதை விட இது பெட்டர்னு நினைக்கிறோம். ஒரு முறை இந்த காட்டாற்று வெள்ளத்திலிருந்து ஒரு கால் எடுத்து இப்படி வைங்க, சின்ன ரிஸ்க் எடுங்க, வைங்க. அந்த பிக் பாஸ் ரொம்ப நம்பி பாருங்களேன், உங்களுக்கு இதுல இருந்து இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், நம்பிக்கை தாங்க. இப்போ ஓஷோ சொல்லுவார், எனக்கு ஏன் கடவுள் முன்னாடி வரமாட்டேங்கிறார், நான் கடவுளை வணங்குறேன், ஏன் வரமாட்டேங்கிறாரு சொல்லிட்டே இருக்கும்போது ஓஷோ என்ன பண்ணாரா, அவன் தலையை பிடிச்சி ஒரு பெரிய தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்துல மூஞ்ச முக்கினாராம். அவன் வெளியே வர்றதுக்கு என்ன போராட முடியுமோ போராடினானா. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாரா, உள்ள இருந்து தண்ணிக்குள்ள போராடினியே என்ன நினைச்சேன்னு கேட்டார். எப்படியாவது வெளியே வரணும்னு நினைச்சேன். வேற ஏதாவது நினைச்சியா? இல்ல, எப்படியாவது வெளியே வரணும்னு நினைச்சேன். நீ எப்படியாவது வெளியே வந்து மூச்சு விடணும்னு எவ்வளவு துடிச்சியோ அந்த துடிப்போடு கடவுளை பார்க்க வேண்டும்னு நினைச்சு பாரு, கடவுள் வருவாருன்னு. நீ எந்த அளவுக்கு அதை தீவிரப்படுத்துகிறீங்க தான் இங்க விஷயம். அந்த தீவிரத்தன்மையை நீங்க அருளியலுக்கு காமிச்சீங்கன்னா அது கிடைக்கும். அப்பயும் கிடைக்கலையா, அதுக்கப்புறம் நீங்க இந்த முடிவு எடுக்கணும். நான் சொல்றது 2 சாய்ஸ். கடவுளே இல்லைன்றவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை, நீ பாட்டு உலகியல்ல போ, உன்னை அவன் கேட்க போறான், உலகியல்ல போ, என்னாலும் பண்ணிட்டு போ.
கடவுளை நம்புறியா அப்போ நீ அருளியல் நோக்கி போ. இதுதான் 2 சாய்ஸ். கடவுளே நம்பாதவனை பிடிச்சி நான் உட்கார வச்சு நான் என்னத்துக்கு பாடம் எடுக்கணும், எனக்கு தேவையே இல்லையே, அவனுக்கு அது தேவையே இல்லை. இப்போ நீங்கள் கடவுளை நம்புறீங்க என்ன, நம்புறீங்க என்ன, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வேலையை விட்டணும். வேலையெல்லாம் ஒன்றா அது ஆக மொத்தம் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு தயாராக இருக்கீங்க. அதுதான் டே நல்லா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடமைகள்னு ஒரு சிலது நமக்கு இருக்குது, அதை செய்யணும். கடமைகளோட தான் கடவுள்கிட்ட போகிறதுன்னு நினைக்கிறேன். கடவுளை கிட்ட போகிறதே கடமையாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன விரும்பப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. எதுக்கு வளர்ந்து சாப்பிட்டு உடம்ப வளர்த்து கஷ்டப்பட்டு நேராக சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறீங்க. இதை உங்கள் வினை பயனை முடிக்காமல் கடவுளை அடைய முடியாது. சைவ சித்தாந்தம் சொல்கிறது உங்கள் வினை பயனை முடிக்காமல் கடவுள்கிட்ட போக முடியாது. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் வினையெல்லாம் முடிங்க. அது வினை என்னன்னு தெரிஞ்சாதானே. உங்களுக்கு தெரியாதா? அப்போ நைட்டு போய் உட்காந்து என்னென்னலாம் பண்ணிக்கிறீங்க, யாரெல்லாம் கெடுத்துக்கிறோம், யாரு கூடிய அழிச்சிருக்கிறோம், யாருக்கெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறோம், யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னு நீங்கள் நைட்டு போய் யோசிச்சு பாருங்க. நீங்களே 40 பக்கம் எழுதுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சே அந்த வினையெல்லாம் கழிங்க, அப்புறம் தெரியாத வினை தானா கழியும். சரி சார், நைட்டே போய் உட்காந்து எழுதுறேன். அதுக்கு ஒரு 200 பக்கம் லாங் சைஸ் நோட் எடுத்துட்டு போயிருக்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம மீண்டும் ஒரு வாட்டி எங்களுடைய சர்வம் டிவி மூலயமா உங்களை அடுத்த ஒரு இன்டர்வியூல சந்திப்போம் சார். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் இறையருள் பரிபூரணமாக கூடட்டும். ரொம்ப நன்றி. உங்களோட இந்த நல்ல நேரத்தை நானும் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம்.